Good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 13 verse 14 to 16. So Proverbs chapter 13 verses 14 to 16 14லேருந்து 16. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காரு, ஓவரால் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற மெயின் வேர்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தா it will be verse 16 which says every prudent man acts with knowledge but a fool flaunts his folly. ஸோ ஆக்சுவலாக இதில் ஓவரால் என்ன சொல்கிறாருன்னா, சாலமன் இந்த 3 வேர்ஸில் மற்றவங்களோட கவுன்சில், அதாவது மற்றவங்களோட அட்வைஸை கேட்குறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளே வர ஞானம் எல்லாமே இட்ஸ் ஒன்லி த்ரூ காட். லைக் காட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் விஸ்டம். ஆண்டவர் தான் நம்மளுக்கு இருக்க எல்லா ஞானத்துக்கும் சோர்ஸு. அது பிறகு கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஞானம் உள்ளவன் வில் பி ஹம்பிள். ஞானம் உள்ளவன் என்ன தாழ்மையாக இருப்பான். ஆனால் ஒரு முட்டாள் என்ன பண்ணுவான், முட்டாள் மாதிரி காட்டிப்பான், அவன் அறிவாளின்னு காட்டிப்பான். அதை தான் ஓவராலாக சொல்கிறார். ஸோ நம்ம மெயின் வேர்ஸில் பார்க்கும்போது நம்ம டேக்அவே என்னென்னா, ஞானமோடு இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இருக்க ஞானம் வந்து we have to give the credit that it is only through Christ, like through God and through God's word is the source of our wisdom. நம்மளுக்கு ஞானத்துக்கு எல்லாத்துக்கும் ஏசப்பா தான் ஒரு ஃபவுண்டன் மாதிரி, அதாவது Jesus Christ is the fountain for our wisdom மாதிரி. We should have the humility to accept that. And அந்த தாழ்மை நம்மளுக்கு வந்தால் என்ன ஆகும்னா, இப்போது எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இப்போ நம்மளே சொந்தமாக நான் ஒரு புத்திசாலி நினச்சா எப்படி இருப்பேன்னா, மற்றவங்களுக்கு வந்து அவ்வளோவா ஹெல்ப் பண்ண மாட்டோம், மற்றவங்களுக்கு வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். நம்மளே என்ன பண்ணிப்போம், நான் தான் எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணேன்னு பெருமை, அந்த ப்ரைடு வரும். ஆனால் if we are a person who admits that எனக்கு இருக்க எல்லாமே ஞானம் எல்லாமே இயேசுவோட கிருபையினால தான், அந்த தாழ்மை இருந்தால் என்ன நடக்கும்னா, we will be more helpful and we will also not just be more helpful, we will also see that மற்ற எல்லாருக்கும் இருக்க அந்த ஞானம் எதனால நம்மளுக்கு எப்படி தெரியும், இயேசுனால தான் தெரிஞ்சு. இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்களோட கவுன்சில் நம்ம வந்து, நான் அதே முன்னாடி சொன்ன மாதிரி டு பி ஹியூமன் ஸ்டுவர். நம்ம தவறு பண்ணபோது என்ன நடக்கும், அவங்க சொல்கிற அட்வைஸும் நம்ம என்ன பண்ணுவோம், தாழ்மையோடு ஏற்றுப்போம். இதே இது நான் ஒரு புத்திசாலி இன்னும் நம்ம சுற்றி காட்டிட்டு எல்லாரையும் கீழே இறக்கி பேச போது என்ன நடக்கும், நம்ம ஒரு தவறு பண்ணபோது காட்டினா ஏற்றுக்கவே மாட்டோம். ஸோ அதான் வெரி சிம்பிளாக என்னென்னா, நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃபவுண்டன் இருக்குன்னு வச்சுக்கோம். அந்த ஃபவுண்டனுக்கு வந்து the fountain of life, the fountain of wisdom is ஜீசஸ்னு நம்ம அதை ஏற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணும், விஸ்டம் ஞானம் வந்து இயேசுவோட வார்த்தையிலையும் ஆண்டவரோட வார்த்தையிலையும் தான் நம்மளுக்கு வருதுன்றதை அதை நம்ம ஏற்றுக்கணும். பிகாஸ் இட் இஸ் நாட் பை அவர் ஓன் ஸ்ட்ரென்த், இட் இஸ் ஒன்லி பை காட்ஸ் ஸ்ட்ரென்த். அண்ட் கொலோசியன்ஸ் 2:3 சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் ஆல் த ட்ரெஷர்ஸ் ஆர் ஹிடன் அண்ட் knowledge. So இன்னும் ஆர் ஹிடன் ஆல் த ட்ரெஷர்ஸ் ஆஃப் விஸ்டம் அண்ட் நாலேஜ். அந்த இன்னும் யார், அதாவது இவருக்குள்ள தான் எல்லா ட்ரெஷரும் எது இருக்குது, ஒளிஞ்சிருக்கு. எது, விஸ்டம் அண்ட் நாலேஜ். ஞானமும் அறிவுக்கும் இருக்க எல்லா சொத்தும் இவருக்குள்ளே தான் இருக்குன்னு பவுல் யாரை சொல்கிறாரு, இயேசுவை குறித்து சொல்கிறாரு. ஸோ ஆல் த ட்ரெஷர்ஸ். ஸோ நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளுக்குள்ளே இருக்க ஞானம் எல்லாத்துக்கும் we have to credit it to Jesus Christ. So first thank God for the amount of wisdom that is given us, and second and most importantly it வந்து we should give counsel to our fellow brothers. நம்மளோட கிறிஸ்தவ நண்பர்கள், நம்மளோட கிறிஸ்தவ நம்ம சுற்றி இருக்க எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நல்லவனா ஒரு இயேசுனோட பிள்ளையாக இருந்து என்ன பண்ணுவோம், நம்ம முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு தூக்க பார்க்கணும், அவங்கள அட்வைஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு கவுன்சில் பண்ணணும். ஸோ தேட் இஸ் த 2 things. ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம ஞானம் இருக்குன்னு நம்மளே சேர்த்து வைக்காமல் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு இருக்க ஞானத்துக்கு ஆண்டவருக்கே கிரெடிட் கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இரண்டாவது, நம்மளுக்கு இருக்க ஞானத்தை வச்சு நம்ம எல்லாரையும் என்ன பண்ணணும், பயன்படுத்தணும், எல்லாருக்கும் கவுன்சில் கொடுக்கணும், எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுக்கணும். ஸோ தேட் இஸ் வாட் ஐ வாண்ட் us to take away. Thank you.